பிள்ளைகள்லாம் வந்து பயங்கரமா போய் சாதனை படைக்கிறாங்க. தமிழ் பள்ளி மாணவர்கள் எல்லாரும் சாதனை படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் நம்ம நாட்டுல இருக்கு. ஆனா, இந்த எல்லா பள்ளிகள்லயும் படிக்கின்ற மாணவர்கள் போய் சாதனை படைக்கிறாங்களா? அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா, அதுவும் இல்லையே. பள்ளிகள் அந்த மாதிரியான வசதிகள் இல்ல. எல்லா பள்ளியிலும் சயின்ஸ் லேப் இல்ல, கம்ப்யூட்டர் லேப் இல்ல. இப்படிப்பட்ட பள்ளிகள் இருக்கு. ஏன்னா அரசாங்கம் கட்டி கொடுத்தது அவ்வளவுதான். கட்டி கொடுத்தது அவ்வளவுதான். இந்த காலகட்டத்திலையும் நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். போக்குவரத்து அப்படின்றது ஒரு பெரிய சிக்கல். நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது, என்னடா அது போக்குவரத்து தானே, டிரான்ஸ்போர்ட் அனுப்ப முடியாதா? பையன வந்து தமிழ் பள்ளிக்கு தானே அனுப்ப முடியாதா? அப்படின்னு நம்ம யோசிப்போம். நம்ம எல்லாரும் நாம எப்படி இருக்கோம் அப்படின்ற நம்மளுடைய நிலையை வைத்துத்தான் மத்தவங்க எல்லாரையும் பார்ப்போம். ஆனா நமக்கு உனக்கும் கீழே உள்ளவருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அது மாதிரி நமக்கு கீழே உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவங்களா இருக்காங்க, தள்ளி இருக்கிறவங்களா இருக்காங்க. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். அதோட டிரான்ஸ்போர்ட் ஒரு பிள்ளைக்கு 150 ஒரு மாசத்துக்கு. சரிங்களா? அவங்க வீட்டுல ஒரு 4 பிள்ளை இருந்தா 600 வெள்ளி ஆயிடுச்சு. சரி 3 பிள்ளை வச்சுங்க, 450 வெள்ளி ஆயிடுச்சு அனுப்புறதுக்கு. பெற்றோர்கள் வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் பெரும்பாலும் வந்து B40